வீடு கட்டிக்கிறேன், என் வேலையெல்லாம் முடியட்டும், கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நான் போய் என்னோட ஊழியத்தை பார்க்குறேன். நாங்கள் 2 வருஷம் எங்கள் அம்மா எங்கள் கூட பேசவே இல்லை. 30 செகண்ட்ஸ் ரீல்ஸை பார்த்துட்டு யார் வந்து ரசிக்கப்படுவா? ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு மட்டும்தான் செல்ஃபோன் ஆக்சஸ் வந்து 100% இருக்குது. என் கிளாஸில் என் பெஞ்ச் மேட் கிட்டலாம் நான் இதை சொன்னேன். ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளே இருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு விடுவிக்கிறார் ஊழிய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று இன்றோட 80 வருஷங்கள் ஆகிறது. நமக்கு எல்லா விதத்திலையும் சுதந்திரம் இருக்குது. அதாவது பேச்சு சுதந்திரம் இருக்கு, நம்ம கருத்துக்களை தெரிவிக்கிற சுதந்திரம் இருக்குது, எந்த மதத்தை வேணா நம்ம பின்பற்றலாம் அப்படிங்கிற சுதந்திரம் இருக்குது. இத்தனை சுதந்திரம் நமக்கு இருந்தும் இந்தியாவில் இன்னும் 95% அதிகமான மக்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணமா இருக்கலாம்? ஒருவேளை நம்ம சுவிசேஷம் ஒழுங்கா அறிவிக்காதது காரணமா இருக்கலாமா, இல்ல வேற என்ன தடைகள் இருக்குது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நீங்க சொல்லுங்க, இன்னும் ஏசப்பாவை நம்ம தேசத்துல நம்ம முழுமையா ஏன் கொண்டு சேர்க்க முடியல? உங்களோட கருத்து என்ன? இந்தியாவில் வந்து நிறைய வந்து பர்சிக்யூஷன் இருக்கும், நிறைய உபத்திரவங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கேயும் போய் டக்குன்னு நின்று வந்து ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஒரு தெருவுலேயே போய் நின்று இயேசுவை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஒன்று. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டர்ஸை வந்து சத்தீஸ்கரில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்க மதம் மாற்றுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி மதம் மாற்றுறாங்க அப்படின்னு. ரீசெண்டாக அந்த ஒரிஷா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிறது கஷ்டம். இன்னொன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், கிறிஸ்மஸ் வந்து லாஸ்ட் இயர் கொண்டாடணும். கிறிஸ்மஸ்லேயும் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரீடம், நான் என்னோட ரிலீஜனில் வந்து ஜீசஸோட பர்த்தை நான் வந்து கொண்டாடுறேன். அது கூட வந்து நான் வெளியில் போய் பண்ணல, ஆனால் நான் வந்து சர்ச்சுக்குள்ளே பண்ணுறது கூட எனக்கு ஃப்ரீடம் கிடையாது. அந்த மாதிரி வந்து என்னோடய ஃபெய்த்தை வந்து நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கும் நான் இதை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து இங்கே ரைட்ஸ் அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் இருந்தாலும் வந்து அக்கார்டிங் டு சொசைட்டியில் எனக்கு இல்லை. நான் வந்து போய் ப்ரீச் பண்ண தான் ஆகணும். கண்டிப்பாக வந்து ஏசப்பா வந்து எல்லாத்துக்கும், உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்க ஒரு முக்கியமான இது வந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆனா உபத்திரவம் இருக்கிறதுனால நிறைய உபத்திரம் வந்து practical-ஆ on ground வந்து we are facing. ஸோ நீங்க சொல்றீங்க உபத்திரம் இருக்கிறதுனால, எதிர்ப்புகள் இருக்கிறதுனால தான் நம்மளால சுவிசேஷத்தை கொண்டு போய் எஃபெக்டிவா சேர்க்க முடியல. ஸோ உபத்திரவத்தின் மத்தியிலும் எப்படி நம்ம ஊழியம் செய்யறது? இவங்க சொன்ன கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என்னன்னா உபத்திரவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உபத்திரவங்கள் உலகத்தில் இருக்குது. வேதம் சொல்கிறது என்ன அப்படின்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தின்படி நமக்கு சொல்கிறாரு. உபத்திரத்தின் மத்தியில் நம்மளை வந்துட்டு ஊழியத்தின் பாதையில் நடத்தின நிறைய பேர் இருக்கிறனால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். கரெக்டாக இல்லை? என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, உபத்திரவத்தின் மத்தியிலையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மேலே விழுந்த கடமையை நம்ம செஞ்சுதாகணும். எனக்கு தெரிஞ்ச சில மினிஸ்ட்ரிஸ் பண்ணுறவங்க, ஊழியக்காரங்க அப்படிங்க பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலில் பிற ஜாதி மக்கள்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய தாழ்மையில், அவங்க ஏழ்மையில் இருக்கும் போது அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க இன்னைக்கு அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் கிட்ட வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுவிசேஷத்தை அறிவிச்சு ரட்சிக்குள்ளே நடத்திருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு என்னன்னா மனசு தான் வேணும். சூப்பர். இப்போ சிஸ்டர் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது உபத்திரவங்கள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும் நாம தைரியமா ஊழியம் செய்யணும், அதுக்கு மனசுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தைரியம் இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் கிட்ட இருக்குதா? இந்த ஜென்ரேஷன் இருக்கிறவங்க தைரியமா ஏசப்பாவை வந்து அறிவிக்க ரெடியா இருக்கிறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுவிசேஷத்தை சொல்கிற வந்து ஆத்ம பாரத்தை விதைக்கிற ஆவிக்குரிய சபைகள் வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியாக காணப்படுறாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளே இருக்காங்க. சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன், ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ட இவங்க மத்தியில் வந்து நம்ம ஒரு ஆத்ம பாரங்களை விதைச்சி அவங்கள ஒரு இவாஞ்சலிஸ்டாக உருவாக்கி வெளியே அனுப்புறது வந்து ஒரு சபைக்கான ஒரு பெரிய பொறுப்பாக இருக்குது. அது இன்னைக்கு நிலைமைக்கு ரொம்ப குறைவாக காணப்படுது. நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ சபை வந்து சரியா விசுவாசிகளை சீஷர்கள் ஆக்கி வெளியே ஊழியம் பண்ண அனுப்பாததுனால சுவிசேஷம் சரியா பிரசங்கிக்கப்படல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்க சபை உங்களை சரியா உருவாக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உருவாக்கி இருக்கு. எனக்கும் அந்த ஆத்துமபாரம் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு உங்க மத்தியில் என்னால் பேச முடியுது. இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பக்கத்தில் சொந்தக்காரங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தைரியமா சுவிசேஷம் சொல்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது, கூச்சப்படுறாங்க. சபைகள் வந்து அவங்கள சரியா உருவாக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க சொல்கிறது ஒரு வகையில் சரிதான். பட்
நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வேதம் வாசிக்கிறோம் அப்படின்னா நம்மளால் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. நம்ம கண்டிப்பாக யார்ட்டையாவது போய் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை சொல்லணும்னு வேதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை மாதிரி நம்ம எப்போவுமே வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த பிரசனத்தை, கர்த்தரோட வார்த்தைகளை எல்லார்கிட்டையும் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நிறைய பேர் வந்து சுவிசேஷம் சொல்ல முடியல, அவங்க தயங்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்மளை போல் இன்னும் வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இன்னும் வரைக்கும் சுவிசேஷம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ நீங்க வந்து சொல்றீங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டியும் நமக்கு சிச்சுவேஷன் ஃபேவரபிளா இருக்குதோ இல்லையோ நம்மளுடைய குச்சத்தெல்லாம் பார்க்காம நம்ம கண்டிப்பா சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்றீங்க. இப்போ நீங்க வந்து இப்படி தைரியமா எந்த சூழ்நிலையும் பார்க்காம ஊழியம் செஞ்சிருக்கீங்களா? அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? ஷேர் பண்ண முடியுமா? செஞ்சுருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஸ்கூல் டைமில் தான் ஏசப்பா பற்றி முழுசாக அறிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் அறிஞ்சிக்க ஆரம்பித்தப்போ ஏசப்பா அவங்களோட வார்த்தைகள் நிறைய எனக்கு கொடுத்தாங்க. என்னால் வந்து மற்றவங்ககிட்ட ஏசப்பா பற்றி சொல்லாமல் இருக்க முடியல. பிகாஸ் நான் பைபிளில் வசிக்கிறத எனக்குள்ளே மட்டும் வைக்க முடியல. நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன். என் கிளாஸில் என் பெஞ்ச் மேட்கிட்டலாம் நான் இதை சொன்னேன். அவங்க சொல்கிறப்போ அவங்க நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அந்த டைமில் எனக்கு நிறைய ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னாலும் பைபிளில் ஸ்டோரிஸ், கர்த்தர் செஞ்ச அற்புதங்களை வச்சு நான் சில காரியங்களை அவங்க கிட்ட சொன்னேன். எக்ஸாம் டைமில் வரும்போது அவங்களே என்கிட்ட வந்து கொஞ்சம் ஜீசஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால் போமா அப்படின்னு கேட்டாங்க. இது நான் அவங்களுக்கு சொன்ன அந்த காஸ்பல்னால வந்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. சூப்பர். நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமா அவர் செய்த அற்புதங்களை சொல்லாம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்னும் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம மத்தியில கூட ஒரு ஊழியக்கார சகோதரி இருக்கிறாங்க. சிஸ்டர், நீங்க ஊழியம் பண்றீங்களா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நானும் என்னுடைய கணவரும் இணைந்து கர்த்தருக்காக ஊழியம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிஸ்டர் அழகா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வெயிட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க கிட்ட போயிட்டு வந்துருவோம். சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. இப்போ சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நமக்கு என்ன சிச்சுவேஷன் ஃபேவரபிளா இல்லாட்டையும் சமயம் வாய்க்குதோ இல்லையோ திருவசனத்தை நம்ம கண்டிப்பா பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, நம்மளோட இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து ஜென்சி ஜென்ரேஷன். இங்கே காட்டிலும் இதுக்கு முன்னால் உள்ள ஜென்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொன்னாலோ அதை உடனே அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு எதையுமே எதிர்பார்க்காம ஆண்டவர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேசங்களுக்கு போய் ஊழியம் பண்ண மக்கள் அநேகர். நம்ம நாட்டுக்கும் தோமா வந்தனால தான் நமக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே ஏசப்பாவை பற்றி அறிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போய் ஊழியம் பண்ண மக்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எப்படின்னா, ஆண்டவர் சொன்னாலுமே வீடு கட்டிக்கிறேன், என் வேலையெல்லாம் முடியட்டும், கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நான் போய் என்னோட ஊழியத்தை பார்க்குறேன். அப்போது அந்த டைம்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய காரியங்கள், நிறைய மக்களுக்கு அந்த டைமில் சொல்ல வேண்டிய சுவிசேஷங்கள் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈஸி டு ரீச் சோஷியல் மீடியா. ஆனால் நம்மளால் இவங்க இப்போ சொன்னாங்க, நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசினேன், என் ஃப்ரெண்டு நிறைய கேள்வி கேட்டா, அப்போ நான் ஏசப்பாவை பற்றி அவளுக்கு சொல்ல அது மூலமாக அவள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டா. ஆனால் 30 செகண்ட்ஸ் பார்க்குற ரீல்ஸ் மூலமாகவோ இல்லை அந்த ஒரு வீடியோ மூலமாகவோ நம்ம எப்படி ஏசப்பாவை நம்ம அந்த இதில் அறிவிக்க முடியும்? நிறைய இடத்துக்கு அந்த சோஷியல் மீடியா போகும். ஆனால் நிறைய ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை தான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியாக பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. வி ஹாவ் டு நம்ம போகணும், இன்பர்சனாக போகணும். போய் ஏன்னா பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ்லயோ வீடியோலயோ போட்டோம்னா அது ஒரு அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஆனால் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். பழைய காலத்தில் எப்படின்னா, அவங்க வந்துட்டு என்ன ஆனாலும் கண்ணை மூடிட்டு விசுவாசிப்பாங்க, சரி இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் எப்படின்னா, நம்ம கையிலே என்ன இருக்குன்னா, ஏஐ டெக்னாலஜி இருக்குது, நம்ம போட்டு பார்ப்போம், ஓ இது நம்மளுக்கு ஃபேவராக தான் வரும், இப்படி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இது இருக்குது அப்படின்னா இது ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், டைவெர்ட் ஆகிற நிறைய சிச்சுவேஷன் நம்மளுக்கு கையிலே இருக்குது. அதனால இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அந்த காலத்தில் மாதிரி நம்ம போய் இன்பர்சனாக நிறையா பேசணும், மக்கள்கிட்ட நம்மளோட சாட்சிகளை நிறைய சொல்லணும். ஜஸ்ட் சோஷியல் மீடியாவை மட்டும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியாக வச்சுக்காம இன்பர்சனாகவும் நம்ம போய் சொன்னோன்னா நிறைய மக்களுக்கு அது தொடப்படும், நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ சிஸ்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதை பற்றி நீங்கள் வேற யாராவது ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண விரும்புறீங்களா? இன்னைக்கு ஜென்ரேஷனில் சுவிசேஷம் சொல்கிறது சொந்தக்காரங்களுக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என் வீட்டில் நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அந்த சுவிசேஷத்தை என் அப்பா அம்மாவுக்கு சொல்லும் போது கூட அவங்க ஏற்றுக்கிடுவாங்களான்னு தெரியல.
சிஸ்டர் சொல்கிற மாதிரி என்னென்னா இப்போது குடும்பத்தில் வந்து காஸ்பல் சொல்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க, வெளியிலேயும் கஷ்டம் குடும்பத்துலேயும் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் இங்கே ஒரு சாட்சியாக நிற்கிறேன். ஏன்னா என்னோடய குடும்பத்தில் ரசிக்கப்பட்டது நான் தான் முதல்ல ரசிக்கப்பட்டேன். நானும் என்னோடய தங்கச்சியும் ரசிக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் ஒத்துக்கவே இல்லை. நாங்கள் 2 வருஷம் எங்கள் அம்மா எங்கள் கூட பேசவே இல்லை. ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உங்களை பிள்ளைங்களாக பெற்றிருக்கேன், ஆனால் வந்துட்டு ஒரு சொல்ல கூட கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அகெயின்ஸ்டாக வந்துட்டு பேசினாங்க. ஆனால் நானும் என் தங்கச்சியும் விடாமல் வந்துட்டு ஆண்டோட சமூகத்தில் ஜெபிச்சோம். அவங்களுக்கு சில நேரங்களில் எடுத்து நாங்கள் சொல்ல போக தான் அவங்க ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக வந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னா அன்னைக்கு நாங்கள் பண்ண ஜெபம். ஸோ முடியாது அப்படின்னு இல்லவே இல்லை. எதுவுமே ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக வச்சு, மனுஷங்க மேலே நம்பாமல் ஆண்டவரை நம்பி அவரோட வசனத்தை நம்ம நம்பிக்கையாக நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அதை வாய்க்க செய்வார். ஒரு கம்யூனிகேஷன் மோடை வந்து அழகாக வந்து ஈஸியாக்குறதுக்கு தான் வந்து டெக்னாலஜி. இப்போது அவங்க சொன்ன மாதிரி வந்து 30 செகண்ட்ஸ் ரீல்ஸை பார்த்துட்டு யார் வந்து ரசிக்கப்படுவா அப்படின்னா, நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஒரு வார்த்தை தான் சொல்லாது, ஜீசஸ் வெப்ட், அல்லாத இனி பாவம் செய்யாது. இது வந்து ஒரு வார்த்தை. இது வந்து பிரசங்க மாதிரிலாம் ஏசப்பா சொல்ல ஒரு வார்த்தை, அது அந்த இருதயத்தை தொட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உபதேசத்தை வந்து கேட்குறாங்க. அப்போது மீடியாலையும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸு, நாட் ஒன்லி ரீல்ஸ், நீங்கள் யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஏசப்பா பற்றி சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு தொடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி வந்து ஏசப்பா பற்றி இன்னும் அறிஞ்சுக்கிறாங்க. இப்போ சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது இன்பர்சன் மினிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, அல்லது சோஷியல் மீடியா மூலமா நம்ம மினிஸ்ட்ரி பண்ணாலும் சரி, சுவிசேஷம் மக்களை போய் சென்றடையணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து. ஸோ இதை பத்தி நம்ம சிஸ்டர் கிட்ட கேட்க போறோம். சிஸ்டர் வந்து ஊழியம் செய்யறாங்க. ஸோ நம்ம எந்த மோட்ல ஊழியம் செய்யறது எப்படி எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி இப்போ சிஸ்டர் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. பிரைஸ் லார்ட். சிஸ்டர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியா த்ரூ ஜனங்களை ரீச் பண்ண முடியும் அப்படின்ட்டு. கண்டிப்பா நான் அதை வந்து மறுக்க மாட்டேன். ஆனா ஒரு காரியத்தையும் நம்ம மனசுல கொள்ளணும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்திய தேசத்துல வில்லேஜஸ் அதிகம். ஸோ கிராமங்கள் அதிகமாக இருக்கும் பொழுதும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரியான ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு மட்டும்தான் செல்ஃபோன் ஆக்சஸ் வந்து 100% இருக்குது. அதே நம்ம இன்னும் 2 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள நம்ம எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா த்ரூ நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அ குவெஷனபிள் காஸ். நான் 100% இப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா தேவை தான், ஆனால் அது மட்டுமே ஒரு மூடமா இருக்கக்கூடாது. நம்ம நேரில் சென்று ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தணும். அதே போல் இன்னொரு சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நாலேஜ் அதிகமாக வளர்ந்துருக்கு. அப்போல்லாம் வந்து ஈஸியாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ அவங்கள வந்து ஏற்றுக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அநேக ஞானிகளோடு தான் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், ராஜாக்கள் முன்பாக, ஞானிகள் முன்பாக, இல்லையா? அப்போ நம்ம இது ஒரு காரணமா சொல்றது லெஜிபிளா இருக்காது. கர்த்தர்ட்ட நம்முடைய ஞானத்தை கேட்கும் பொழுது அவரே வேதாகமத்துல எந்த வசனங்களை வைத்து நாம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், பிறருக்கு அறிவிக்கணும் அப்படின்றத கர்த்தரே ஞானமாய் நமக்கு போதிப்பார். அதே போல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தோமா ஒருவேளை இங்க வரல இந்தியாவுக்கு அப்படின்னா நம்ம யாருமே இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டோம், இல்லையா? ஸோ தோமாவில் தொடங்கி கிரஹாம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய ஜீவனையே கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம எங்க யாராவது கேள்வி கேட்டு இல்ல என்ன குவெஸ்சன் பண்ணி நான் வெக்கப்பட்டுருவனோ அப்படின்ற வெட்கம் அநேகருக்கு அதிகமா இருக்கு. அதுவும் இந்த ஜெனரேஷன்ல அதிகமா இருக்கு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை 10 வருஷம் ஆயிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா. அப்போ 10 வருஷத்துல 10 ஆத்துமா கனி கொடுக்கிற மரமா இருந்திருப்பான். ஒரு நல்ல கனி கொடுக்கிற மரம் இன்னொரு கனி கொடுக்கிற மரத்தை உருவாக்கி இருக்கும். அந்த 10 பேர் 1000 பேரை கர்த்தருக்காக அறுவடை செஞ்சிருப்பாங்க. இப்படி இந்தியாவில் அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கும், இல்லையா? அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு யாருடைய மோட்டிவேஷனும் நமக்கு தேவையில்லை. நம்ம தான் முன் வரணும். ஏன்னா அது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கிறது. வண்டர்ஃபுல், சூப்பரா சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம், ஏன் இன்னும் இந்தியாவில்
95% அதிகமான ஜனங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரணம் சொன்னோம். ஸோ ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஊழியத்தை, நம்ம சுவிசேஷ ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக அவர் பாதத்துல வந்து, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போறேன், நான் யாரை சந்திக்கணும், யார்கிட்ட பேசணும், என்ன காரியம் சொல்லணும், இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்ப நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நமக்கு அனுகூலமான வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ இன்னைக்கு இந்த சுதந்திர தின நன்னாள்ல நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம். வருஷத்துக்கு ஒரு ஆத்துமான்னு சொன்னது அது ரொம்ப மினிமம் கவுண்ட்டு. தினமும் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிறது ஏசப்பாவுடைய விருப்பமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம். அதுக்கு ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம மத்தியில இருக்கிற அக்காமார்களுக்காக நாங்க சிம்பிளா ஒரு 3 கொஸ்டின் வச்சிருக்கிறோம். அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க பண்ற ஆன்சர் சரியா தவறா அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் செஷன்ல உங்களோட ஆன்சரை நீங்க போட போறீங்க. ஓகே, நம்ம கொஸ்டின் கேட்டுடலாமா? ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல ஒரே ஒரு அதிகாரம் மட்டுமே கொண்ட புத்தகங்கள் எத்தனை? இதுக்கு யார் பதில் சொல்றீங்க? சொல்றேன், 5. 5 புத்தகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இது சரியா தவறான்னு கமெண்ட் செஷன் எங்களுக்கு சொல்லுங்க. அடுத்த கேள்வி, அவற்றில் புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்கள் எத்தனை? அவை யாவை? இதுக்கு யார் பதில் சொல்றீங்க? நான் சொல்றேன். 2 ஜான், 3 ஜான், பிலமன், ஜூட், மொத்தம் 4. ஸோ 4 புத்தகங்கள். பிலேமோன், 2 யோவான், 3 யோவான், யூதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொன்ன பதில் சரியா இல்ல தவறான்னு சொல்லி கமெண்ட் செஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின், அதை நம்ம கேட்டு முடிக்க போறோம். பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட புத்தகம் எத்தனை இருக்குது? அதனுடைய பெயர் என்ன? ஒரே ஒரு புத்தகம், அது பேரு உபதியா. ஸோ சிஸ்டர் ஒபதியா அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொன்ன பதில் சரியா தவறா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் சுதந்திர தின சிறப்பு தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்தியா தேசம் சுதந்திரம் அடைந்த 80வது சுதந்திர தினத்தை இந்திய மக்கள் மகிழ்ச்சியோடு உலகமெங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவளோடு சேர்ந்து நாங்களும் மகிழ்ச்சியோடு கூட, நானும் ஒரு இந்தியன் என்பதிலே மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த சுதந்திர தினத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சுதந்திர தினம் என்பது என்ன? இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது தேசம் விடுதலை பெற்ற நாள், ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள். உலகத்தில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே ஒரு சுதந்திர தினம் என்று ஒன்றை கொண்டாடுகிறாங்க. எல்லாருமே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவு கூறுகிறார்கள். அப்போது ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தபோது சுதந்திரம் இல்லை, ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்கிற வாழ்க்கை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது தான் சுதந்திரம். 80 வருடம் கடந்து விட்டது. நாம் ஒரு மனிதர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோம். ஆனால் உண்மையில் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் விடுதலையின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்களா? உண்மையில் ஒரு விடுதலை முழுமையாக வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? தேசத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஒரு பக்கத்தில் மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட கோடி கோடி கோடியான மக்கள் இந்தியா முழுவதிலும், அதனால் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நரக வேதனை அனுபவிக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்கள். இன்னொரு பக்கத்தில் வாலிபர்களை பார்க்க போதை மருந்துகள், போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவளை போல நடந்து கொள்ளுகிற சூழ்நிலை வந்துவிட்டதை பார்க்க முடிகிறது. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் இந்த போதை மாத்திரை, போதை மருந்துகளுக்கு அடிமைப்பட்ட அடிமைத்தனம், விடுதலை இல்லை, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், ஜாதி என்கிற வெறியின் அடிமைத்தனம். அது ஒரு அடிமைத்தனம், ஜாதி பெருமை. அந்த அடிமைத்தனத்தில் நிறைய மக்கள், அதனால மரணங்கள், பகைகள் இதெல்லாம் உண்டாகிறது. இன்னொரு பக்கத்தில் மதவெறி என்கிற அடிமைத்தனம். ஒரு கூட்ட மக்கள் மதவெறிக்கு அடிமைத்தனம் பட்டு மற்றவங்களை தாக்குவது, அடிப்பது, காயப்படுத்துவது, ரத்தம் சிந்த வைப்பது. அப்போ அவங்க நாங்கள் விடுதலை இல்லை, அதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்தில் தவறான நம்பிக்கைகளுக்கு அடிமைப்பட்டு பலி செலுத்துவது, குழந்தைகளை பலி செலுத்துவது கூட இந்தியாவில் நடைபெறுகிறதுன்னு அப்போதைக்கு செய்திகள் நம்ம பார்க்கிறோம். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், ஜாதகங்கள், குறி என்று சொல்லி பலவிதமான தவறான நம்பிக்கைகளுக்கு அடிமைப்பட்டு அதனால நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிற மக்கள். இப்படி தேசம் முழுவதையும் பாருங்க, அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் எதனாலே காணப்படுகிறது? அதற்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. 1 யோவான் 3:8 வாசிக்கும் போது, பிசாசானவன் இது மாதிரி காரியங்களுக்குள்ளே மனிதர்களை அடிமைப்படுத்துகிறான் என்பதை
வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும்போது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். பாவத்து அடிமைத்தனம், வியாதி அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம், அப்படி வேதனை, தவறான நம்பிக்கை, டிப்ரெஷன், பயம், கலக்கம், அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் தான் இந்தியாவில் அதிகம். அப்போ யோசித்து பாருங்கள், என்ன நம்ம முழு சுதந்திரம் அடைந்து விட்டோம். வெளியில் சுதந்திரம் அடைந்ததாக மகிழ்ச்சி அடைகிறோம், உள்ளுக்குள்ள அடிமைத்தனத்தில் தவித்து கொண்டு இருக்கிற மக்கள் ஏராளம். அதனால தான் இந்த மக்களுக்கு விடுதலையின் செய்தியை நம்ம கொண்டு போகணும். விடுதலையின் செய்தி அவங்களுக்கு சொல்லப்படாதது தான் பிரச்சனை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மார்க் 16:15 நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் என்பது என்ன? நற்செய்தி, குட் நியூஸ். எது நற்செய்தி? இயேசு என்கிற நற்செய்தி. என்ன நற்செய்தி? அவர் விடுதலை தருகிறார் என்ற நற்செய்தி. யோவான் 8:36 இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த செய்தியை கொண்டு போகணும். இயேசு தான் மெய்யான விடுதலை தருகிறவர், ஒரு சுதந்திரத்தின் மகிழ்ச்சியை நமக்கு தருகிறவர். பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை, தவறான நம்பிக்கையிலிருந்து விடுதலை, இந்த மாதிரி கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்த மக்களை மகிழ செய்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த செய்தியை நம்ம எல்லா மக்களுக்கும் சொல்லாமல் இருப்பது கிறிஸ்தவனுடைய பாவம். இதை அறிந்தவர்கள் சொல்லாமல் இருந்தால் அது ஒரு பாவம். நம்ம இதை சொல்லணும். நீங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், எவ்வளோ மக்கள் அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுகிறாங்க. இப்போ நான் போகிற இடம்லாம் நான் பார்க்குறேன், நிறைய பேர், ஐயா 45 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன், உங்கள் செய்தி இயேசுவை பற்றி அறிந்து நான் இன்றைக்கி விடுதலை பெற்றுட்டேன். 20 வருஷம் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன், விடுதலை பெற்றுட்டேன். ஆயிரக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சியோடு சொல்வதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். இப்பொழுதும் இயேசுவின் விடுதலையின் வல்லமை மக்களுக்குள்ளே ஒரு விடுதலை கொடுத்த மகிழ பண்ணுகிறாரு. அந்த செய்தியை நம்ம சொல்லணும். அதான் அதை தடுப்பதற்கு தான் பிசாசு பலவிதமான காரியத்தை செய்கிறார். அதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி மதவெறியை உண்டாக்கி மத மாற்றுகிறார்கள் என்ற தவறான காரியத்தை பரவ செய்து இந்த நற்செய்தி போனால் மக்கள் விடுதலை ஆகிடுவாங்க, அவங்க மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. அதை சாத்தான் விரும்பாததுனால தடுக்க பல முயற்சி பண்ணுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை இந்த செய்தியை நம்ம கொண்டு போகணும். எதிர்ப்புகள் வந்தாலும், அடிபட்டாலும், ரத்தம் சிந்தினாலும் இந்த செய்தியை நம்ம சொல்லணும் என்பதாய். இது யார் சொல்லுவது? இந்த மாதிரி ஊழியக்காரங்க மட்டுமா? பாஸ்டர்ஸ் மட்டுமா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், நீங்கள் படித்து கொண்டிருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணினாலும், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சந்தோஷத்தை பெற்று இருக்கிறீங்கல்ல, கட்டாயம் நீங்கள் அறிவிக்கணும். இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போகணும். உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை இதிலிருந்து விடுதலை தருவார் என்ற அந்த செய்தியை சொல்லணும். இந்த நற்செய்திக்காக ஏங்கி கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு ஏராளம். இல்லை, நிறைய பாதிப்பு இருக்குது, நம்ம கேஸ் போட்டுடுறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. அது ஒரு 5% தான். 100 இடத்துல இப்போ அறிவித்தா ஒரு 5 இடத்துல தான் எதிர்ப்புகள், இந்த பாடுகள் இருக்கிறதை தவிர 95 இடத்துல விருப்பத்தோடு கேட்குறாங்க, இந்த நற்செய்தி எனக்கு கொண்டு வந்தீங்களே, எனக்கு இந்த விடுதலை வேணும், இயேசு வேணும்னு ஏற்றுக்கொள்கிற மக்கள் தான் அதிகம். அதனால் இந்த சின்ன சின்ன போராட்டம், சின்ன சின்ன எதிர்ப்பை கண்டு நீங்கள் நினைக்காதபடி பெருங்கூட்ட மக்கள் ஆவலோடு காத்திருக்காங்க, யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போகணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த செய்தியை கட்டாயமாக நீங்கள் சொல்லணும். புறப்பட்டு போகணும், வெளியே போகணும். நீங்கள் ஷாப்பிங் ஒரு நாள் வச்சுருக்கிறீங்க, பார்ட்டி நடத்த ஒரு நாள் வச்சுருக்கிறீங்க, பிக்னிக் போக ஒரு நாள் வச்சுருக்கிறீங்க, சுவிசேஷ அறிவிக்க ஒரு நாள் வைக்கலாம்ல. வாரத்தில் ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம், ஒரு 3 hours, அவ்வளோதான். ஒரு வாரத்தில் 3 மணி நேரம் நீங்கள் வெளியே போய் ஒரு 4 பேரை சந்தித்து இயேசு உங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம்ல. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களால் போகாமல் இருக்க முடியாது. அவ்வளோ தாகத்தோடு மக்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக உங்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க. சில இடத்துல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, திட்டுவாங்க, ஏசுவாங்க. அது ஆண்டவருக்காக அதை சகிப்பது சந்தோஷம்தானே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி துதிங்க, அதுக்காக பெரிய பாக்கியம். ஆனால் கட்டாயம் செய்யணும். அவர் நமக்காக சிலுவையில் ரத்த சிந்தினார்ல, ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்கப்படன்னு அந்த பாரம் நம்முடைய உள்ளத்தை அழுத்தணும். என் ஜனங்க இன்னும் இந்த அனுபவத்தை பெறாமல் இருக்கிறாங்களே,
அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களே ஆண்டவரே, அவங்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணுமே, அவங்க ரட்சிக்கப்படலைன்னா நரகத்தின் அக்னியில் அழிஞ்சிருவாங்களே, அந்த பாரம் நம்முடைய உள்ளத்தை அழுத்தணும். அமெரிக்காவிலிருந்து ஜான் ஹைட் என்கிற ஒரு மிஷனரி ஆண்டவரால் அனுப்பப்பட்டு 100 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவுக்கு வந்தார். பஞ்சாப் மாநிலத்தை வந்த மக்களெல்லாம் பார்த்தபோது இவ்வளோ பக்தியாக இருக்காங்க, மெய்யான ஆண்டவரை தெரியலையே, அறியாமையில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி இவங்க ரட்சிக்கப்படணும்னு நெடு முழங்காலில் நின்று ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணுவாராம். அவர் ஆண்டவரிடத்தில் கேட்ட 1904 வருஷம், ஆண்டவரே எனக்கு தினம் ஒரு ஆத்மா தாங்க, நான் தினம் ஒருத்தரை ரட்சிப்புகளை நடத்தணும்னு அழுதழுது ஜெபிச்சாராம். அந்த வருஷம் முடிவதற்குள்ள 400 ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறார். அதுக்கு அடுத்த வருஷம் தினம் எனக்கு 2 ஆத்மா கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணினாராம். ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்காக ஜெபம் செய்வார், சுவிசேஷத்தை அறிவிப்பார். அந்த வருஷத்தில் 800 ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறார். ஆத்மா கேட்ட ஆண்டவர் தருவார். நீங்கள் ஆத்மாக்களுக்கு ஒருத்த பாரமுள்ளவர்களாக ஜெபம் பண்ணி கேட்டு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மூலம் ஆத்மா ரட்சிக்கப்படும், தினமும் ஆத்மா ரட்சிக்கப்படும். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ஆத்மா தாங்கன்னு கேளுங்க, அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மாவை நான் ரட்சிப்புகளை நடத்தணும்னு கேளுங்க, அல்லது அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது நான் நடத்தணும்னு கேளுங்க. ஒன்றுமே செய்யாமல் சுயநலமாக எனக்கு ஆண்டவர் வேலை தாங்க, எனக்கு கடன் பிரச்சனை மாற்றுங்க, வீடு கட்டித்தாங்கன்னு வெறும் உலக ஆசீர்வாதத்தை கேட்டு 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 என் அழிந்து போகிற உலக நன்மைகளுக்காகவே நம்ம நேரத்தை வீணாக்குகிறோம். ஒரு ஆத்ம ஆதாயம் என்பது பரலோகத்தில் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மேன்மையான காரியம். நம்ம சர்ச்சில் ஒரு பாட்டு பாடுறோம்ல, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையோடு உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் ஆத்மா ரட்சிக்காம பரலோகத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவர் கேட்பா, எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு. உங்கள் நகையை கொண்டு போக முடியாது, பணத்தை கொண்டு போக முடியாது, வீட்டை கொண்டு போக முடியாது, சர்ச்சை கொண்டு போக முடியாது, எந்த கட்டடத்தையும் கொண்டு போக முடியாது. ஒன்றே ஒன்று, உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஆண்டவர் கேட்பார், எனக்காக எத்தனை ஆத்மா கொண்டு வந்தேன், எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு என்ன சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் ஜனங்கள் இத்தனை வருஷமாக இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவையாவது நான் தினமும் உங்களுக்குள்ள வழி நடத்தணும், எனக்கு கிருபை கொடுங்க, என்னை பயன்படுத்துங்க. வாரத்துக்கு ஒரு பேரையாவது அடிமைத்தனத்தை இந்த விடுதலையாக்கி உம்முடைய அன்புக்குள்ளே நடத்தணும்னு கேளுங்க. அட்லீஸ்ட் மாதத்தில் ஒருத்தரையாவது நான் உமக்குள்ளே வழி நடத்தணும், இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை விடுதலைக்குள்ளே நடத்தணும், கிருபை கொடுங்கன்னு கேளுங்க. ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிற என் ஜனங்கள் விடுவிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், அந்த விடுதலின் சந்தோஷத்தை பெறணும். கல்வாரி சிலுவையில் நீ ரத்தம் சிந்தை சம்பாதித்த விடுதலையின் ஆசீர்வாதத்தை என் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணுமே, அந்த செய்தியை நான் சொல்லணுமே, என்னை பயன்படுத்தணுமே. நீ ஜெபிக்கிற இந்த மகன் இந்த மகளை பயன்படுத்துங்க. உம்முடைய அன்பினாலும் ஆத்ம பாரத்தினாலும் நிரப்பி, அபிஷேகத்தினால் நிரப்பி பயன்படுத்துங்க. இவங்க மூலம் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட ஒரு பெரிய மகிழ்ச்சி பரலோகத்தில் உண்டாக பயன்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். என்ன நேயர்களே, தேவ செய்தியை கேட்டீங்களா? உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. மீண்டும் இயேசு விடுவிக்கிறார் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.